நான் சொல்ல போகிற உணவெல்லாம் ஒரு மாதம் ஒதுக்கி பாருங்கள். முன்னேற்றம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். சர்க்கரை வியாதிக்குன்னு 48 நாள் டயட் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க நெய், வெண்ணெய், பாலாடை கட்டி, சர்க்கரை சேர்க்காதீங்க, வெல்லம் சேர்க்காதீங்க, தேன் வேண்டாம், முந்திரி வேண்டாம், பாதாம் வேண்டாம், பிஸ்தா பருப்பு, வேர்க்கடலை, இளநீர் சாப்பிட வேண்டாம், குளிர்பானங்கள் வேண்டாம், சத்து மாவு வேண்டாம், பானங்கள் வேண்டாம், பூஸ்ட்டு, ராகி மால்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, உலர்ந்த பழங்கள் எதுவும் வேண்டாம், மாப்பழா, வாழை வேண்டாம், சப்போட்டா, திராட்சை, இனிப்பு மிகுந்த அதிகம் இனிப்பாக இருக்கக்கூடிய பழங்கள், ஐஸ்கிரீம் வேண்டாம், பீட்சா வேண்டாம், பேக்கரியில் இருக்கக்கூடிய தயாரிப்புகள் எதுவுமே வேண்டாம், இனிப்பு சேர்த்த பிஸ்கட் வேண்டாம், ஜாம் வேண்டாம், சாஸ் வகைகள் வேண்டாம், ஜெல்லி வேண்டாம், மது வேண்டாம், சிகரெட்டு வேண்டாம். ஒரு மாதம் இதை மட்டும் ஒதுக்கி இருங்க. முடிஞ்ச அரிசியை சேஞ்ச் பண்ணுங்க, வேற அரிசியா. மைதா மாவு பொருள்கள் வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. தண்ணி நல்லா குடிங்க, நல்லா தூங்குங்க. ஒரு மாதத்துல சேஞ்சு தெரியும். குணமாகாது. இப்போ நான் சொன்னதை வச்சு சேஞ்சு தெரியும். அதுக்கப்புறம் பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்க.